பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தை வேர்ல்ட் பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்ற தமிழ் மொழியாக்கத்திலிருந்து படிப்போம். பொதுவாக நாம் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தமிழ் வேதாகமத்தை தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த வேர்ல்டு பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்ற வேர்ஷன் தமிழ் மிகவும் எளிமையானது, புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதிலே சில வசனங்களை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 2வது வசனம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வருகிறது. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பில் சிலவற்றை பற்றி பரவசப்படுவது போதாது, நீ செய்வது என்ன என்று உனக்கு தெரிய வேண்டும். எதையாவது அவசரமாக செய்வாயானால் அதை தவறாக செய்து விடுவாய். எத்தனை அருமையான ஒரு விளக்கம்! பரவசப்பட்டு எதையும் நாம் செய்யக்கூடாது. அதாவது உணர்ச்சி வயப்பட்டு நாம் செய்வது எப்படிப்பட்ட ரிசல்ட், முடிவை கொண்டு வரும் என்பதை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து செய்வது. அது ஊழியமானாலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனாலும், நம்முடைய வேலை பற்றிய விஷயமானாலும் அவசரமாக செய்யாமல் அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று தியானித்து செய்வது மிகவும் அருமையானது. அதைத்தான் சிலவற்றை பற்றி பரவசப்படுவது போதாது, வெறுமனே உணர்ச்சி வயப்படுவது போதாது, நீ செய்வது என்ன என்று உனக்கு தெரிய வேண்டும். உதாரணத்துக்கு நம்முடைய ஊழியத்தில் நாம் செய்கிற காரியங்கள், அதாவது சபையின் நிகழ்ச்சிகள் அல்லது ஊழியத்தின் முறைமைகள், சபையின் முறைமைகள் இயேசுவானவர் சொல்லியிருக்கின்றாரா? ஆதி அப்போஸ்தலர்கள் அதை செய்திருக்கின்றார்களா? 1ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் இப்படி போதித்திருக்கின்றார்களா? இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கின்றார்களா என்று நாம் சிந்திப்பது ஒரு உத்தம கிறிஸ்தவத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்க பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வசனம் 3வது, ஒருவனது சொந்த முட்டாள்தனம் அவனது வாழ்வை அழித்துவிடும், ஆனால் அவன் கர்த்தர் மீது பழி சொல்லுவான். அடுத்தபடியாக 4வது வசனம், ஒருவன் செல்வந்தனாக இருந்தால் அவனது செல்வம் பல நண்பர்களை தரும், ஆனால் ஒருவன் ஏழையாக இருந்தால் எல்லா நண்பர்களும் அவனை விட்டு விலகுவார்கள். பண ஆசையை பற்றி வேதம் கடுமையாக கண்டிக்கிறது. பல இடங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆதி அப்போஸ்தலர்களும் பண ஆசையை குறித்து, பணத்தின் மீது உள்ள இச்சையை குறித்து கண்டித்து பேசியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஒருவன் ஏழையாக வாழ்வதனால் உண்டாகிற அவமானத்தை பற்றி பேசுகிறது. அப்படி என்றால் தேவனின் பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மரிப்பது அவருடைய விருப்பம் அல்ல. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஒருவன் செல்வந்தனாக இருந்தால் அவனது செல்வம் பல நண்பர்களை தரும், ஆனால் ஒருவன் ஏழையாக இருந்தால் அவன் எந்த முயற்சியும் செய்யாமல், எந்த திட்டமிடுதலும் இல்லாமல், அல்லது எந்த ஞானத்தையும் வளர்த்து கொள்ளாமல், எந்த அறிவையும் வளர்த்து கொள்ளாமல், யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் நானே ராஜா நானே மந்திரி என்று சிந்தித்து கொண்டு ஏழையாகவே வாழ்வான் என்றால் அதைத்தான் இப்படி சொல்லுகிறது. ஆனால் ஒருவன் ஏழையாக இருந்தால் எல்லா நண்பர்களும் அவனை விட்டு விலகுவார்கள். எனவே நாம் ஏழையாக வாழ்வது இறைவனின் விருப்பம் அல்ல. அந்த ஏழ்மைத்தனத்தை நீக்க, போக்க வேதாகமம் ஏராளமான ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறது. கருத்தாய் அவைகளை தியானிப்போம், அதை தேடி வாசிப்போம். அடுத்தபடியாக 7வது வசனம், ஒருவன் ஏழையாக இருந்தால் அவனது குடும்பம் கூட அவனுக்கு எதிராக இருக்கும், அவனது நண்பர்களும் கூட அவனை விட்டு விலகுவார்கள். அந்த ஏழை அவர்களிடம் உதவி கேட்கலாம், எனினும் அவன் அருகில் அவர்கள் போக மாட்டார்கள். பொதுவாக கிறிஸ்தவத்திலும் சரி, அவுட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி வெளியே இருக்கிற மக்களும் சரி, ஏழையாக இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்து அவர்களுடைய ஏழ்மையை போக்க நாம் உதவ வேண்டும் என்று வேதாகமும் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சொல்லுகின்றது. அந்த ஏழையானவன் வெறுமனே வாங்கி கொண்டிருப்பவனாக இருக்க நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு தேவனுடைய ஆலோசனை சொல்லி, இறைவனின் திட்டத்தை பற்றி பேசி, கர்த்தராகிய இயேசுவானவர் அவனுக்காக செய்து முடித்ததை சொல்லி, அவனுக்கு புத்தி ஞான அறிவை போதித்து அந்த ஏழ்மையிலிருந்து அவன் மீண்டு வர முடியும் என்று நாம் போதிக்க வேண்டும். எனவே தான் ஒருவன் ஏழையாக இருந்தால் அவனது குடும்பம் கூட அவனுக்கு எதிராக இருக்கும். அநேக ஊழியர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வெறுமனே பணத்தை கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவர்கள் ஏழ்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை அவர்களோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து
யோசித்து திட்டமிட்டு அவர்கள் மாற்றப்பட வேண்டிய சிந்தனைகள், மாற்றப்பட வேண்டிய செயல்முறைகளை மாற்றி தேவைப்பட்டால் பவுலப்போஸ்தலனைப் போல சொந்த கைகளால் வேலை செய்யக்கூடிய ஆலோசனைகளை சொல்லி அவர்களை அந்த ஏழ்மைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்க புத்திமதி, ஆலோசனை, பணம் உதவிகள் செய்வது மிகவும் நல்லது. ஒருவன் 8வது வசனம், உண்மையிலேயே தன்னை நேசித்தால் அறிவை பெற கடுமையாக உழைக்க வேண்டும். அவன் கடினமாக முயற்சி செய்து புரிந்து கொள்ளுதலை அடைய வேண்டும். அவன் அதற்குரிய வெகுமதியை பெறுவான். ஒருவன் உண்மையிலேயே, அதாவது இங்கே 8வது வசனம் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தமிழ் மொழியாக்க என்ன சொல்லுகிறதுனா, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆனால் அதே பரிசுத்த பைபிள் என்ற மொழியாக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவன் உண்மையிலேயே தன்னை நேசித்தால் அறிவை பெற கடுமையாக உழைக்க வேண்டும். அப்போது இங்கே பணம் முக்கியமல்ல, பொருள் முக்கியமல்ல, மனிதனுக்கு அறிவு தான் தேவை என்பதை வலியுறுத்துகிறது. அறிவை பெற கடுமையாக உழைக்க வேண்டும். கடினமாக முயற்சி செய்து புரிந்து கொள்ளுதலை, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், வாழ்க்கையை பற்றி, ஊழியத்தை பற்றி, நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பற்றி, இல்லற வாழ்வை பற்றி நாம் அறிவை பெற வேதத்தின் மூலமாய், வேத சாட்சிகள் மூலமாய், அநேக பரிசுத்தவான்களுடைய பயோகிராஃபி வாழ்க்கையின் மூலமாய் நாம் அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு இனிமையான குடும்ப வாழ்வு, ஊழிய பாதையை நாம் அமைத்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 11வது வசனம், ஒருவன் அறிவுள்ளவனாக இருந்தால் அந்த அறிவு அவனுக்கு பொறுமையை தரும். அவனுக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது அருமையானது. 11வது வசனம் இப்படி சொல்லுது, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். ஆனால் பரிசுத்த பைபிளில் ஒருவன் அறிவுள்ளவனாக இருந்தால் அந்த அறிவு அவனுக்கு பொறுமையை தரும். நாம் எல்லாருமே இந்த விஷயத்தில் குறைவுள்ளவர்கள் தான் என்று நான் எண்ணுகிறேன். ஸோ அதனால் நாம் உண்மையான அறிவை பெற்றவர்களாக இருந்தால் பொறுமையாக இருப்போம், எளிதில் கோபப்படக்கூடாது என்று வேதகமும் நம்ம எச்சரிக்கிறது, நமக்கு புத்திமதியை சொல்லுகிறது. எனவே ஒருவன் அறிவுள்ளவனாக இருந்தால் அந்த அறிவு அவனுக்கு பொறுமையை தரும். அவனுக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது அருமையானது என்று 11வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 15வது வசனம், சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாக இருப்பான். படிக்கிற பிள்ளைகளானாலும், வேலை, தொழில், வியாபாரம் செய்கிற மக்களானாலும், ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களானாலும் சரி, நாம் சோம்பலாக இருந்தால் தூங்கி கொண்டிருப்போம், பட்டினியாய் கிடப்போம், சபை வெறுமையாக இருக்கும், ஊழியத்தில் எந்த விதமான லாபமும், அதாவது லாபம் என்று சொல்வதை விட பலனும் இருக்காது. எனவே சோம்பலை தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்தாவின் பலனில் நிறைந்து சுறுசுறுப்புள்ளவர்களாக ஜப வாழ்க்கையில், ஆத்தும அறுவடை பணியில், ஊழிய பாதையில், சீஷர்களை உருவாக்குகிற பணியில் நாம் நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்து நம்முடைய குறைகளை, குற்றங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது சுறுசுறுப்புள்ளவராக மாற முடியும். அடுத்தபடியாக 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பரிசுத்த பைபிளில் ஏழைகளுக்கு பண உதவி செய்வது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது போன்றது ஆகும். அவர்கள் மீது தயவாய் இருந்ததற்காக கர்த்தர் அவற்றை திருப்பி தருவார். ஏழைகளுக்கு நாம் பண உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். அவர்களுடைய தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக, முக்கியமாக ஏழை குடும்பங்களின் பிள்ளைகளின் கல்விக்காக நாம் பண உதவி செய்வது மிக 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 முக்கியம். கர்த்தருக்கு கடன் கொடுத்ததற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தருக்கு கொடுப்பது என்பதை எவ்வளோ அழகாக இங்கே ஏழைகளுக்கு உதவி செய்வது மூலம் நீ கடவுளுக்கே கொடுக்கிறாய் என்று வேதம் போதிக்கிறது. 20வது வசனம், அறிவுரைகளை கேள், ஒழுக்கத்தை கற்றுக்கொள், அப்போது நீ அறிவாளி ஆவாய். அறிவுரைகளை கேள். பரிசுத்தவான்களுடைய அறிவுரைகள், வேதாகம சாட்சிகளுடைய அறிவுரைகள், வேத பாத்திரங்கள், புதிய ஏற்பாடானாலும் சரி, பழைய ஏற்பாடானாலும் சரி,
தேவனால் மீட்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அறிவுரைகளை நாம் அவ்வப்போது தியானித்து அதை ரெக்கார்ட் செய்து நம்முடைய வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஆடியோ முறையிலோ வீடியோ முறையிலையோ அதை ரெக்கார்ட் செய்து அதை நாம் நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் போது, நாம் நம்முடைய சொந்த அலுவல்களை பார்க்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருப்பது, உதாரணத்துக்கு வீட்டு வேலைகளை செய்கிற பொழுது அதை கேட்கும் பொழுது அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அந்த அறிவுரைகள் நம்மை அறிவாளிகளை மாத்திரமல்ல, ஒரு பொறுப்புள்ள சமுதாயத்தை கட்டி எழுப்ப அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். எனவே தான் 20வது வசனம், உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தமிழ் வேதாகமத்தில் உள்ளது. ஆனால் பரிசுத்த பைபிளிலே அறிவுரைகளை கேள், ஒழுக்கத்தை கற்றுக்கொள், அப்போது நீ அறிவாளி ஆவாய். நாம் அறிவுரைகளை கேட்பதே ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். ஸோ அநேக ஒழுங்கினங்கள் நம்மிடத்தில் இருக்கும். அந்த ஒழுங்கினங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் நாம் அறிவுரைகளை கேட்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை முறையை படிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், 1ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்களுடைய பயோகிராஃபி, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அல்லது ஆதி அப்போஸ்தலருடைய ஊழிய முறைமைகளை கருத்தாய் புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் படிக்கும் பொழுது அநேக ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். எனவே ஒழுக்கம் இல்லாமல் நாம் எதிலும் முன்னேற முடியாது. நம்முடைய எல்லாவற்றிலும் ஒழுக்கம் தேவை. அறிவுரைகளை கேள், ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள், அப்போது நீ அறிவாளி ஆவாய். 21வது வசனம், ஜனங்களுக்கு பலவித எண்ணங்கள் தோன்றலாம், எனினும் கர்த்தருடைய திட்டங்களே நிறைவேறும். நமக்கு ஊழியத்திலும் எதிர்காலத்தை குறித்து பல எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் அவைகளை தேவனிடத்தில் கொண்டு சென்று, உம்முடைய திட்டங்கள் நிறைவேறட்டும், என் சித்தம் அல்ல உம் சித்தம், என் விருப்பம் அல்ல உம் விருப்பம் நிறைவேற்றும் என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவ திட்டத்தை நமக்கு காண்பிப்பார். இப்படி நாம் தவறும் பொழுது நம்முடைய சொந்த திட்டங்களுக்காக ஓட ஆரம்பிப்போம். அது கால விரயத்தையும் பண விரயத்தையும் சரீர உழைப்பின் விரயத்தை தான் உண்டாக்கும். எனவே தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் நம்மை தேவனிடத்துக்கு அர்ப்பணிப்போம். 24வது வசனம், சோம்பேறி தன் உணவிற்கு தேவையான வேலைகளை கூட செய்ய மாட்டான், தட்டிலிருந்து உணவை எடுத்து வாயில் வைக்கவும் சோம்பல் படும் அளவுக்கு அவன் முழு சோம்பேறியாவான். மீட்கப்பட்ட பிள்ளைகள், முக்கியமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த வசனத்தை திருச்சபையின் புதிதாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஏனால் ஆதி அப்போஸ்தல காலத்திலே ஆண்டவருடைய வருகையை குறித்து அதிகமாய் பிரசங்கித்தபடியினாலே ஒருவரும் எந்த வேலைக்கும் செல்லாமல் சபையிலேயே இருந்துவிட்டதாக நாம் பார்க்கிறோம். அதை தான் பவுல் வேலை செய்ய மனதில்லாதிருக்கவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறார். இது ஒரு பயங்கரமான ஒரு தவறான முடிவு. எனவே திருச்சபையின் ஊழியர்கள் தன் சபையின் பிள்ளைகள் கல்வியானாலும் வேலையானாலும் தொழிலானாலும் அவர்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக, திட்டமிடுகின்றவர்களாக, பணத்தை சமதரிக்கின்றவர்களாக, சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்கிறவர்களாக இருக்க நாம் அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்வது நல்லது. அது மிகுந்த பயனை சபைக்கு உண்டாக்கும், அவர்களுக்கு உண்டாக்கும். ஒரு நல்ல சமுதாயத்தை, முன்மாதிரியான சமுதாயத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். அடுத்தபடியாக 27 போதனைகளை கவனமாக கேட்பதை நிறுத்தினால் நீ முட்டாள்தனமான தவறுகளை செய்து கொண்டே இருப்பாய். நல்ல பரிசுத்தவான்கள், அதாவது சமநிலை கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சமநிலை கிறிஸ்தவ போதனைகளிலே குறைந்து விட்டது. எந்த வசனமானாலும் அதை செழிப்புக்கு பிரசங்கிக்கிற ஊழியர்கள் பெருகியிருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே பாடுகள் நிறைந்துதான் என்று பாடுகளை மட்டும் பிரசங்கிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பாடுகளை மட்டுமே பிரசங்கித்ததனால்தான் அநேக ஊழியர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளுக்கு உட்பட்டதல்ல, அது ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டது, செழிப்புக்கு உட்பட்டது, வளர்ச்சிக்கு உட்பட்டது, உயர்த்துதலுக்கு உட்பட்டது என்று சொல்லி இன்னொரு தவறான முடிவுக்கு சென்று விட்டார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு பாடுகள் உண்டு. அதே சமயத்தில் பாடுகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தவறான ஒரு போதனை. சமநிலை கிறிஸ்தவத்தை இயேசுவின் வாழ்க்கை முறையிலிருந்து
ஆதி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து பவுலின் வாழ்க்கை முறை, பேதுருவின் வாழ்க்கை முறை, யோவானுடைய உபதேசங்கள், பவுலுடைய நிருபங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு உண்மை கிறிஸ்தவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த அறிவை தரும் வார்த்தைகளை நாம் கேட்க தவறும் என்றால் அநேகர் பிரசங்கிக்க இச்சை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றவருடைய பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்க மனதில் இருக்கிறார்கள். அநேக போதகர் கருத்தரங்குகளை நான் பார்த்திருக்கின்றேன். எந்த நோட்ஸும் எடுக்காமல் ஊழியர் பேசுகிறதை மட்டும் கவனித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். தவறு அது. ஒரு ஊழியர், ஒரு தலைமைத்துவ பயிற்சி, ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நாம் செல்வோம் என்றால் அங்கே சொல்லப்படுகிற வசனமானாலும் அறிவுரைகள் ஆனாலும் சின்ன சின்ன குறிப்புகளானாலும் அதை நாம் எழுதி வைத்து அதை மறுபடியும் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் அதை அப்ளை செய்வது மிகுந்த பயனுள்ளது, நம்மை அறிவாளியாக மாற்றும். எனவே தான் இங்கே பக்தர் அப்படி சொல்கிறாரு, போதனைகளை கவனமாக கேட்பதை நீ நிறுத்தினால் முட்டாள்தனமான தவறுகளை, முட்டாள்தனமான பிரசங்கங்களை, முட்டாள்தனமான உபதேசங்களை செய்து ஒரு தவறான கிறிஸ்தவத்தை நாம் பிரதிபலிக்க ஆரம்பிப்போம். அது சமுதாயத்தில் ஒரு கேடான நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் போதனைகளை கவனமாக கேட்போம் என்றால் யாரின் போதனைகள்? இயேசுவின் போதனைகள், பவுலின் போதனைகள், பேதுருவின் போதனைகள், யோவானின் போதனைகள், இப்படி நிருபங்களை நாம் தியானிக்கிற பொழுது, பரிசுத்த அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை நாம் கவனமாக கேட்கும் பொழுது, 1ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்களுடைய போதனைகளை நாம் ஆடியோ வாயிலாகவோ புத்தகத்தின் வாயிலாகவோ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கேட்போம் என்றால் நாம் ஒரு உண்மை கிறிஸ்தவத்தை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டவும் சொல்லிக் கொடுக்கவும் முடியும். எனவே என்றைக்கு போதனைகளை கேட்பதை நம்முடைய செவி மறுக்கிறதோ அப்பொழுதே முட்டாள்தனமான காரியங்களை பேச ஆரம்பிப்போம், செய்ய ஆரம்பிப்போம். எனவே இந்த 19வது நீதிமொழிகள் அநேக ஆலோசனைகள் நமக்கு சொல்லுகிறது. நேரம் கிடைத்தவர்கள் இதை கேட்கலாம். எனவே நானும் அநேக பரிசுத்தவான்களுடைய நல்ல ஆலோசனைகளை கேட்பதில் தீவிர ஆர்வம் உள்ளவன். ஏனென்றால் இந்த